ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. ஆமென். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களை நேர் தொட்டு சுகப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், உம்முடைய நாமம் மைப்பட எங்களை வழிநடத்துகிறவர். இந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மகிமையான இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசி தரும்படி நம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் எங்களோட கிரியை செய்கிறார்கள். சகல தடைகளையும் கர்த்தரை மாற்றி போடும். நம்முடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். நீ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். நீ வல்லவராக இருக்கிறீர். நீர் வல்லவராக இருக்கிறீர். இந்த வேத வாசிப்பு எந்த சூழ்நிலையிலும் தடையில்லாதபடி கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆம் நேயர்களே, இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 17. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனின் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஊமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு பெரிய கேதுரு நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்தில் வைத்து தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்தில் போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்தில் பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்தது, படர்ந்தது, தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. அன்றியும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திரங்களிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சிப்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடியாகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டிருந்தது. இது செழிக்குமா? இது பட்டு போகாததாக ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் அதன் கனியை வெட்டாமலும் இருப்பேனோ? துளிர்த்தது எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோடு பிடுங்கும்படி ஒருவன் பலத்த உயர்த்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. இதோ நடப்பட்ட இது செழிப்பாக இருக்குமோ? கொண்டல் காற்று இதன் பேரில் படும் பொழுது இது வாடி உலர்ந்து போகாதோ? இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடி போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்ல சொன்னார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இப்பொழுதும் இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றார், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது அவன் ராஜா வம்சத்தில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்கிறதுனால் அது நிலைக்கிறபடிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனார்கள். இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அவன் அந்த ராஜாவுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவில் அவனண்டையில் இருந்து மரண மண்டலம் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் அநேகம் அந்த ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும் பொழுது பார்வன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடும் வந்து இவனுக்காக யுத்தத்தில் உதவ மாட்டார். இதோ இவன் கையெடுத்து கொடுத்த இருந்தும் உடன்படிக்கை முறித்து போட்டு ஆணை அசட்டை பண்ணினான். இப்படியெல்லாம் செய்தவன் தப்புவதில்லை. அது நிமித்தம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
அவன் நானே அசடிப்பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதை நான் அவனுடைய தலையின் மேல் வர பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவனை என்னுடைய கண்ணியிலே அகப்படும்போது நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோக நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன். அவனோட கூட ஓடிப்போகிற யாவனும் அவனுடைய கூட எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விழுவார்கள். மீதியானவர்களும் சகல திசைகளும் தேரடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதை நிலங்களில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். சிறுவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து பசுமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் தன் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ண போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். அதிகாரம் 18. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், பிதாக்கள் திராட்சை காய்களையும் தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பது என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடைய பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாக இருந்த நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் ஒவ்வொரு இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையாக ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கின அவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிட்டு வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமல் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்களுடைய வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாக அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானவை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாயிருந்து அடைமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்போயினோ? அவன் பிழைத்திருப்பதில் இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் பழி அவன் மேல் இருக்கும். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடி எச்சரிக்கையாக இருந்து பிள்ளைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவி தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனை ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பரிசுத்தவனுக்கு பங்கிட்டு அவனுக்கு வசனம் தெரிவித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாகாதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொரிசையும் வாங்காமலும் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளை நடந்தால் அவன் தன் தகப்பனாருடைய அக்கிரமத்து நிமித்தம் சாகாமல் பிழைப்பான். அவன் தகப்பன் என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவில் செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இதன்படி குமாரன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளையும் கை கொண்டால் அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தையும் சுமப்பதில்லை.
நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா அருவருப்புகளையும் பாவங்களையும் விட்டு திரும்பினால், கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானாக அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் சாவதில்லை, அவன் செய்த எல்லா மீறுதலையும் நினைப்பதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் அதை கேட்டு விலகி அநீதி செய்தால், துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளையும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அக்கிரம நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லை என்கிறீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாகிறாதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாக இல்லாது இருக்குது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்தாது செத்தால் அவன் செய்த தன் அதிநீதிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாக அவனும் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாக இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகளை செம்மையாக இராதோ, உங்கள் வழிகளை அல்லவோ நீங்கள் செம்மையல்லாது இருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறல்களையும் விட்டு திரும்புங்கள். இப்பொழுது அக்கிரமங்கள் உங்களை கேட்டுக்கு காரணமாக இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணினா உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்கள் புது இருதயத்தையும் உங்களுக்கு புது ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாரம் 19. நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் ஒரு சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நாவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்றும் வளர்ந்து பால சிங்கங்களாகி இஸ்ரவேலை இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. புறஜாதிகளும் அதன் செய்திகளை கேட்டார். அவருடைய சங்கிலினால் கட்டி அது அசுசப்பட்டது. இதை சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார். தாய் சிங்கம் காத்திருந்து தான் நம்பிக்கை அபத்தமாய் போயிட்டு என்று கண்டு அதை தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இடை தேடப்பட்டு பழகி மனுஷரை பட்சித்தது. அவருடைய பாழான அரண்மனைகளில் தெரிந்து அவருடைய பட்டணங்களை பாழாக்கிட்டு அவருடைய கட்சிப்பின் சங்கத்துக்கு நேரமும் அவருடைய யாவும் திகைத்தது. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி தங்கள் வலையை அதன் மேல் வீசினார்கள். அது அவருடைய படுகொலியில் ஆகப்பட்டது. அவர்கள் அதை சங்கிலிகளில் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோன் ராஜாவினிடத்துக்கும் கொண்டு போனார். இனி அதன் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேலும் கேட்கப்படாதபடிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டது மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனிதரும் தளித்திருக்கிறதுமான திராட்சை செடியாக இருந்தார். ஆளுகிறவரின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொம்புகள் அவளுக்கு இருந்து அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகள் உள்ள உயர் ஓங்கி இருந்ததினால் தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றியது. ஆனாலும் அது உக்கிரகமாய் பிடுங்கி போட்டு தரையிலே தள்ளுண்டு கீழ்காட்டினால் அதன் கனி காய்ந்து போயிட்டு அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பறிச்சது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர வெளியில் நடப்பட்டதாக இருக்கிறது. அதன் கொடிகளுள்ள ஒரு கொப்பிலிருந்து
அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கு இட்ட பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பலாக இருக்கும் என்றார். 20 அதிகாரம் 7ஆம் வருஷத்து 5ஆம் மாதத்திலே 10ஆம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பராகிய சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பருடைய பேச்சு அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடே என்று நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்களை பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆணையிட்டேன், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்று அவர்களுக்கு நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறது எல்லா தேசங்களையும் சிங்காரமுள்ள தேசத்தை அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களில் நோக்கின அருவருப்புகளையும் தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் என்று அவர்களுடைய சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் கண்களில் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தது. ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவன் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகல நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்தலாக்காதபடி இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தை நிமித்த கிருபை செய்தேன். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் அழைத்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியாதபடிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளிட்டேன். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். என் கடனாளிகளின்படியே என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி இதை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்தில் என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகல நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு என் நாமத்தின் கிருபை செய்தேன். ஆனாலும் அவருடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரங்களை பின்பற்றி அவர்கள் என் இருதயங்களை வெறுத்து என் கட்டளைகளை நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் என் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களும் சிங்காரமாக இருக்கிறதுமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன். ஆகலும் அவர்கள் அழைக்காதபடிக்கு என் கண்கள் அவர்களுக்கு தப்ப விட்டது. நான் வனாந்திரத்திலே நிர்மூலமாக்கவில்லை. வனாந்திரத்திலே அவருடைய பிள்ளைகள் நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளை நடவாமலும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவருடைய நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நீங்கள் என் கட்டளையில் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவர்களின்படி செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைகள் எனக்கும் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்றேன். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். என் கட்டளையின்படி மனுஷர் செய்தால் அவைகளால் பிழைப்பேனும். அவர்களோ அவைகளால் நடவாமலும் என் நியாயம் கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலத்தில் ஆக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்திரத்தில் என் கோபத்தை அவர்கள் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகலும் நான் என் கையை திருப்பி நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி என் நாமத்தின் கிருபை செய்தேன். ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாக இருந்தபடியினாலும் நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களிலே தூற்றி போடுகிறதுக்கு வனாந்திரத்திலே ஆணையிட்டேன். ஆகையால் நன்மைக்கு எதுக்கு அல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு எது அல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்க நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கர்ப்பந்திலிருந்து பிறக்கிறது எல்லாம் தீக்கடக்க பண்ணி விதமாய் அவருடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன்.
ஆகையால் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தோடு பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி என்னை தூசித்தார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் நான் இவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவரிடம் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன். அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர். ஆகையால் நீர் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் வரைக்கும் என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கங்கள் முடிய நீங்களும் தீட்டுப்பட்டவர்களும் அல்லவோ, அவருடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ. நீங்கள் உங்களை பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்தப் போகிறது இந்நாள் வரைக்கும் அவருடைய எல்லா நரகலான விக்கிரங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களோ. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் மனத்தில் எழுப்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. பலத்த கையினாலும் ஒங்கிய பயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரகத்தினால் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடி நான் உங்களை புறப்பட பண்ண, நீங்கள் சிதறி இருக்கிற தேசங்களில் இராதபடி நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினால் ஊற்றப்பட்ட உக்கிரகத்தினால் கூடி வர செய்து உங்களை ஜனசனங்களை வனாந்தரத்தில் கொண்டு போய் அங்கே உங்களுடைய முகமுகமாய் வழக்காடுவேன். நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களுடைய வழக்காடினது போல உங்களோட வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையை கட்டுப்படுத்தி கலகக்காரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களை இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையில் இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருடைய தேசத்தில் அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றையும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களாக இருந்து புறப்பட பண்ணின நீங்கள் சிதறிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது சுகந்த வாசனை நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்கள் பிதாக்களும் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாக இஸ்ரவேல் தேசம் நான் உங்களை திரும்பி வரம் பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அங்கே உட்கார்ந்து எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் உங்களை நீங்களே இஸ்ரவேலும் உங்கள் பொல்லாத வழிகளும் தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு இருப்பை செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்பதை அறிந்தராக ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை தென் திசைக்கு நீரை திருப்பி தெற்குக்கு விரோதமாக உன் வாசனத்தை பொழிந்து தெற்புறமான வயல்களில் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து தென் திசை காட்டை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்னில் உன்னை அக்கினியை கொளுத்துவேன். அது உன்னில் பச்சையான சகல மரங்களையும் பட்டுப்போன சகல மரங்களை பட்சிக்கும். ஜுவாலிக்கிற ஜுவாலையை அழிக்க மாட்டாது. தெற்கு துவைக்கு வடக்கு மட்டுமுள்ள தேசம் அதனால் வெந்து போகும். கர்த்தராகிய நான் அதை கொளுத்தினேன் என்பதை எல்லா மாம்சமும் காணும். அது அவிக்கப்படுவதில்லை என்று சொல்கின்றார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரை உவமைகளில் அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றே நாம் வாசிக்க வேண்டிய வாசித்து முடித்தோம். ஜெபிப்பான் ஆண்டவரே, தொடர்ந்து கிரீசியும் உங்களுடைய நாம் மையப்படட்டும். இந்த நாளில் ஒரு அற்புத அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் கிரீசி சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.